Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. Community Pharmacy and Managementல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மெடிகேஷன் அடியரன்ஸ். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெடிகேஷன் அடியரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனோட பிஹேவியர், அதாவது கொடுக்கப்பட்ட மெடிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டாக்டர் சில ரெக்கமெண்டேஷனோட தான் மெடிகேஷன் கொடுப்பாங்க, இப்படி இந்த மருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, அதை அதே மாதிரி அந்த பேஷண்ட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது தான் மெடிகேஷன் அடியரன்ஸ். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரக்ஸை அவர் அதே மாதிரி எடுக்கும்போதே பாதி சக்ஸஸ் ட்ரீட்மெண்ட்டில் நடந்துடும். அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மெடிகேஷன் அடியரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த மெடிகேஷன் அடியரன்ஸை தீர்மானம் பண்ணக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான ஃபேக்டர்ஸ். முதல்ல அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, அவங்கள சுற்றி இருக்க சமூகம், பொருளாதாரம் சார்ந்த காரணிகள். அடுத்து அந்த பேஷண்ட்டோடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ். அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஹெல்த் கேர் சிஸ்டமே சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கே பர்சனலாக சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுதான் பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், இல்லைனா ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தெரப்பி ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், கண்டிஷன் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் இதை தாண்டி அவங்களுடைய லெவல் ஆஃப் எஜுகேஷன், அவங்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட மெடிகேஷன் அடியரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எதனால் பேஷண்ட் மறக்கிறாங்க, எதனால் பேஷண்ட் ட்ரக்கை ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதாவது நான் அடியரன்ஸ். அடியரன்ஸ்னால் கரெக்டாக எடுத்துக்கிறது, நான் அடியரன்ஸ் எதனால் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஸோ அப்போ ஒழுங்காக எடுத்துக்காமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் காரணம் ஃபர்கெட்ஃபுல்னஸ். மறந்துடுவாங்க இல்லையா? நார்மலாக இப்போ நம்மளே படித்தவங்களோ படிக்காதவங்களோ நம்மளே இப்போ செய்யாத ஒரு விஷயத்தை திடீர்னு நம்மளுக்கு ஃபீவரு, அடுத்த ஒரு 5 நாளைக்கு காலையில் நைட்டு மாத்திரை போடணுன்னா நம்ம முதல் 3 நாள் நம்ம பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை பண்ண மாட்டோம். பிகாஸ் நமக்கு சரியாயிடும்ல. ஸோ நமக்கே அது ஞாபகத்தில் இருக்காது. ஸோ ஃபர்கெட்ஃபுல்னஸ். அப்போ என்ன பண்ணால் நம்ம ரிமைண்டர் வச்சுக்கலாம் ஃபோனில், இல்லையா? யாராவது நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் சொல்லலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது ஹெல்த் சிஸ்டம் ஃபேக்டர்ஸ். ஹெல்த் சிஸ்டம் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா, இந்த ஷார்ட் கன்சல்டேஷன்னு சொல்லுவாங்க. சும்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அவர் ஒரு 2 நாளைக்கு மெடிசன் கொடுப்பாரு. அது ஒரு ப்ராப்பராக அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு செகண்ட் ஃபேக்டர். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா மெமரி டெஃபிசிட். அவங்களுக்கு ஞாபக மறதி இருக்கும். ஃபர்கெட்ஃபுல்னஸ்னால் மறந்துடுறது, அது ஞாபக மறதியில் வராது. பட் வயசானவங்களுக்கு சில அம்னீஷியா அல்சீமர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மெமரி ப்ராப்ளம் இருக்கும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்போர்ட். ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க, அவங்க விசிட்டுக்கு வர சொல்லுவாங்க, ஐயோ அவ்வளோ தூரம் போகணும், மறுபடியும் டாக்டர்கிட்ட போய்கிட்டு போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை. ஸோ அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்போர்ட்டு. அண்டு படிப்பறிவு, அதாவது லிட்ரஸி கண்டிப்பாக ஒரு காரணம்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளெக்ஸாக சொல்லக்கூடாது. இந்த மாத்திரையை காலையில் போடுங்க, இது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுங்க, இது நைட்டு பாதி மாத்திரையை உடச்சி போடுங்க, அண்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை போடாதீங்கன்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது பேஷண்ட் கொஞ்சம் ட்ரபிளாக ஃபீல் பண்ணும்போது ஒன்று என்ன பண்ணுவாங்க, தச்சப்போன்னு ஒன்று எடுத்து ஒரே வேலையில் போட்டுப்பாங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டோசஸை ஒரே வாட்டியாக கொடுக்க முடிஞ்சால் வாய்ப்புகள் இருந்து அது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணாது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியே நம்ம அதை கொடுத்துடலாம். ஓகேங்களா? அண்ட் பேஷண்ட் கிட்ட ஃபாலோ அப் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி நீங்கள் போட்டிங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்குறது மூலிமாவோ. அண்ட் இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்ஸ் வந்துருச்சு. அதாவது பில் பாக்ஸஸ், அந்த பாக்ஸில் டைமிங்லாம் போட்டு அந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டி டோஸ் கண்டெய்னர்ஸ் வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி. இன்னொரு ரீசன் என்னென்னா சைடு எஃபெக்ட். ஒரு வாட்டி போட்டிருப்பாங்க, ரொம்ப மயக்கமாக இருக்குது, தூக்கமாக இருக்குது, சரி அதனாலே அடுத்த வாட்டி என்ன பண்ண மாட்டாங்க, அதை போட மாட்டாங்க. சிலருக்கு சில டேப்லெட் எடுத்தால் வயிறு ரொம்ப வலிக்கும், அதனால் போடாமல் விட்டுருவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரக்குனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்னால் ஒழுங்காக அதை அடியர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் ஃபினான்ஷியல் பர்டன். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளினிக்கில் மெடிசன் எழுதும்போது ஃபார்மசியில் போய் கேட்பாங்க, அவங்க 700 ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு 300 தான் இவங்க கையில் வச்சுருப்பாங்கன்னா, சரி 3 வேலைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ சரியாயிடும், அப்படியே விட்டுருவாங்க. So financial burden is one more reason for medication non-adherence. ஓகேங்களா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணோன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ப்ரிஸ்கிரைபிங் லெவலில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். பேஷண்ட் கிட்ட பெட்டர் கம்யூனிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் இமோஷனல் சப்போர்ட் அண்ட் பிஹேவியரல் சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அண்ட் ரெகுலர் ஃபாலோ அப் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்மளால் மெடிகேஷன் அடியரன்ஸை கொண்டு வர முடியும். அண்டு மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் எவ்வளோ சீரியஸ் அது, நான் அடியரன்ஸ் எவ்வளோ பெரிய சீரியஸான பிரச்சனையை கொண்டு வரப்போகுது அப்படின்னு. ஸோ ஃபார்மசிஸ்டோட ரோல் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த மெடிகேஷனை அவங்க கையில் கொண்டு போய்
சேர்க்க போகிறது நீங்கள் தான். ஸோ அந்த ட்ரக்கோட பர்பஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த ட்ரக்கை ஒழுங்காக முடிக்கலைன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் கான்சிக்வன்சஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் அந்த ட்ரக்கை இந்த ஃபுட்டோடலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி தான் ஆகுன்றதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நான் அடியரன்ஸை தடுக்கிறதுல முக்கியமான ஒரு ரோலாக நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ ஃபார்மசிஸ்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, லைக் புரிஞ்ச லாங்குவேஜில் பேசுகிறது, அவங்களுக்கு புரிஞ்ச விதத்தில் பேசுகிறது, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அண்ட் தெரப்பியூட்டிக் ரெஜிமெனை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணுறது, அண்ட் என்கரேஜிங் த பேஷண்ட் டு கம்ப்ளீட் த டோஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மெடிகேஷன் அடியரன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் பில்ட் அ குட் குவாலிட்டி ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து மெடிகேஷன் அடியரன்ஸ் டாப்பிக்கோடைய ஒரு கிறிஸ்பி கான்டென்ட். ஓகே, ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.